நேரம் வெயிட் பண்ணுறியா? இல்லைங்க. மன்னிச்சிரு, வர வழியில் சின்ன வேலை அதான். ஐயோ பரவாயில்லைங்க, உங்களுக்காக தானே. ஆமாம், ஏதோ சொல்லுன்னு கூப்பிட்டேன். உங்களுக்கு தெரியாத மாதிரியே கேட்குறீங்க பார்த்தீங்களா? தெரியும், ஆனால் நீங்கள் ஊருக்கு போகிறதா கேள்விப்பட்டேன். போயிட்டு எப்போ வருவீங்க? திரும்பலாம் வரமாட்டேன். அங்கேயே வேலைலாம் பார்த்துட்டு அங்கேயே செட்டில் போகிறேன். ஏய், பயந்துட்டியா? சும்மா சொன்னேன். 6 மாசத்துல திரும்பி வந்துடுவேன். இந்த மாதிரி 6 மாசம் எனக்காக வெயிட் பண்ணுவீங்க? உங்களுக்காக எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேங்க. உண்மையாக தான் சொல்றியா? நீங்கள் ஊருக்கு போயிட்டு வந்ததும் எங்கள் வீட்டில் வந்து பேசுங்க. மாடு வயக்காட்டுக்கு போயிடும், நான் போய் கூட்டிகிட்டு வரேன். ஏய், ஒரு நிமிஷம், உன்ட்ட ஒன்று சொல்லணும். சொல்லவா? மகிமா, சாரி. ஹலோ. ஹே, உனக்கு ஒரு ரீல்ஸ் அனுப்பியிருக்கேன் பாரு, செம்ம காமெடியா இருக்கு. ஏய், அதை விட இங்க சூப்பர் காமெடி போயிட்டு இருக்கு. நீ போனை வை. நீ சொல்லு நிக்கலா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, 6 மாசத்துக்கு அப்புறம் ஊர்ல இருந்து வந்தாரு. வந்து வீட்ல பேசினாரா? அதெல்லாம் பேசினாரு, எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ஆனா ஆனா என்ன? பொண்ணுதான் நான் இல்ல, வேற ஒரு பொண்ணு. அவருக்காகவே காத்துட்டு இருந்தனா, அவர் கண்ணுக்கே தெரியல. அப்போ 6 மாசம் கூட தாக்கு பிடிக்கல. அடா ஆமாங்க, ஊருக்கு போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சொல்லிட்டு போனாரு தெரியுமா? இந்த ஊரே எதிர்த்து நின்னாலும் நம்ம கல்யாணத்தை யாராலையுமே தடுக்க முடியாது, நீதான் என் உலகம், நீதான் என் உசுரு, அப்படி இப்படின்னு. அது சரி, சிட்டியா இருந்தாலும் கிராமமா இருந்தாலும் எல்லா ஊர்லயும் ஒரே உருட்டு தான் போல. ஐ லவ் யூ. எப்படி மகிமா எங்க ஆளு? எதுக்குங்க சிரிக்கிறீங்க? இல்ல, நீ சொன்ன கதையை வச்சு உன் ஆளு எப்படி இருப்பான்னு இமேஜின் பண்ணி பார்த்தேன். சிரிப்பு வந்துருச்சு. அதெல்லாம் பாக்குறதுக்கு தான் பாவமா இருப்பாரு. சண்டைன்னு வந்துட்டா சும்மா 10 பேர் வந்தாலும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாருங்க. ஜல்லிக்கட்டு வீரருங்க அவரு. அதுலதான் கொஞ்சம் மயங்கிட்டேன். அதான் அவன் கழட்டி விட்டு போயிட்டான்ல, அப்புறம் என்ன இன்னும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? விட்டுட்டு போயிட்டா? நான் லவ் பண்ண பையங்க அவரு. ஹவுஸ் ஓனர் வந்துட்டாரு, நான் போய் கீ வாங்கிட்டு வந்துடுறேன்.